ஹலோ மக்களே, நான் தான் உங்க நான் பேசுகிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வெறுத்து போயிட்டு எங்கேயாவது கூலிங்கான பிளேஸ் சில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு மூணார் கிளம்பிட்டோம். ஸோ மூணார் என்ட்ரு பண்ணும்போது அந்த சில்னஸும் அந்த ஃபாகும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். அதுவும் நாங்கள் என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மழைலாம் வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. அதுவும் ஃபீல் பண்ணும்போது இந்த சென்னை வெயில்லேருந்து இங்கே வந்தோடனே அந்த சில்னஸே வேறு மாதிரியா இருந்தது. அதுவும் ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டும் சொல்லப்போனால் பார்க்கவே சும்மா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துலையும் காரை நிறுத்திட்டு அந்த இருக்கிற நேச்சரை நாங்கள் ஃபீல் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இறங்கி போயிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த இதை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போனோன்னே அங்கே இருக்கிற ஃபுட்டை தாங்க ஆர்டர் பண்ணோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷலான அந்த ஃபிஷ் மீல் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இட்லி ஹில்ஸ். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போன ஸ்பாட் வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 100 ரூபீஸ் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளவரும் வேறு மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்கும்போது அழகாக இருந்தது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நிறைய லைட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹார்ட் ஷேப்பில், ஃப்ளவர் ஷேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பார்க்கவே அவ்வளோ அழகழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். சும்மா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் சின்ன பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைனோசரு இதில் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாக்லேட் கடையில் தாங்க நிறுத்தியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஊட்டி மாதிரி சாக்லேட்ஸ் தாங்க நிறைய இருந்தது. ஸோ நான் பார்த்திங்கன்னா மூணார் வந்தது இல்லை, இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இங்கேயும் சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற சாக்லேட் நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் பில் போட்டுட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் வந்து எலிஃபேண்ட் பார்க்கு தாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த எலிஃபேண்ட் பார்க்கு, அந்த எலிஃபேண்ட் மேலே உட்காந்து ரைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்த டைமில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எலிஃபேண்ட் ரைடு 700 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு பார்த்திங்கன்னா நானும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு எலிஃபெண்ட்டை நேரில் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அது மேலே உட்காந்து ரைட் பண்ணுறேன். ஸோ அது மேலே உட்காந்து போகும்போதே சும்மா வேறு மாதிரியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே அசைஞ்சு போகும்போது சும்மா அது மேலே உட்காந்து போய் வேறு மாதிரியாக இருந்தது. சும்மா ராஜா பகவத் மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறும்போது சும்மா அந்த டேக்கில் ஏறும்போது அந்த எலிஃபெண்ட்டு அப்படியே அசைஞ்சு நான் உழுற மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா உட்காரவே ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது. ஏன்னா அது மலை மேலே ஏறும்போது அது அசைகிற அசைவுக்கு நம்ம உழுற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப அசைஞ்சு போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா திடீர்னு எலிஃபெண்ட் நின்றுடுச்சு நம்ம எலிஃபெண்ட். அதுவும் இல்லாமல் அந்த பாகன் பார்த்திங்கன்னா எங்கள் கூடயே வரல, எலிஃபெண்ட்டை தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து மேலே ஏறிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக இறங்கிச்சு எலிஃபெண்ட்டு. ஸோ அது இறங்கும்போது சும்மா வேறு மாதிரியாக இருந்தது. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் மேலே ரைட் பண்ணதே இல்லை. ஸோ நீங்களும் மூணார் வந்தீங்களா மஸ்ட்டாக இந்த எலிஃபெண்ட் ரைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது சும்மா ரோடே மறைக்கிற மாதிரி ஃபாக் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நிறுத்திட்டு நாங்கள் அப்படியே அந்த ஸ்பாட்டை பார்க்க போயிட்டோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், அந்த ஃபாக் அப்படியே அந்த மலை மேலே இப்படி ஏறுற மாதிரியே இருந்தது. சும்மா பார்க்கவே வேறு மாதிரியாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே அந்த ரோடே மறைச்சிருச்சு. கார்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து ஓரமாக நிறுத்திட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ நீங்களே எப்போயாவது இந்த மாதிரி சில் பிளேஸ்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணாருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஸ்ட் விசிட்டான பிளேஸ். ஸோ நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை கைஸ்.